எல்லா உறவுகளுமே ரொம்ப அழகான உறவுகள் தான். அதுலேயும் பிரத்யேகமாக கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொக்கிஷமான உறவுன்னு சொல்லலாம். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது அந்த துணை மட்டும்தான். நிறைய குடும்பங்களில் ரொம்ப அழகாக இந்த கணவன் மனைவி உறவு அமையுது. அந்த மாதிரி ஒரு அழகான குடும்பத்திலேருந்து வர குழந்தைகள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப கிளாரிட்டியோடையும் வராங்கன்னு நம்ம பார்க்குறோம். துரதிர்ஷ்டவசமாக சில குடும்பங்களில் நிறைய காரணங்கள்னால அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யம் குறைஞ்சு போகிறதையும் அது அவங்கள மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களையும் அந்த குழந்தைகளையும் ரொம்பவே நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். எனக்கு கொஞ்சம் இமெயில்ஸும் வந்திருந்தது. நீங்கள் 1-2 பேர் காமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி என்னோட கணவர் இன்னொரு அஃபேர் வச்சுருக்காரு, நான் அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஒரு குடும்பத்தில் அந்த மேரேஜ்லேருந்து வெளியில் போய் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வைக்கும்போது இந்த அழகான குடும்பம் எந்த அளவுக்கு மனசளவில் செதிஞ்சு போகும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதையும் தாண்டி நான் இங்கே எந்த விஷயத்தையும் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. ஆனால் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்னு வரும்போது அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், 2 பேருமா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு வந்த இமெயில்ஸில் என்னோட கணவர் அப்படின்னு சொல்லி வந்ததுனால இன்னைக்கு நான் பேசும்போது இடையில ஆண்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தால் கோச்சிக்காதீங்க. இது நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே 2 ஜெண்டருக்குமே காமனான பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல எதனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரோட தேவை வருது அப்படின்னா, முதல் ரீசனாக சைக்காலஜியில் சொல்கிறது என்னென்னா அன்மெட் இமோஷனல் நீட்ஸ். அதாவது ஏதோ ஒரு ஸ்பவுஸுக்கு உணர்வு ரீதியாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காதது தான் முதல் விஷயமா சொல்கிறாங்க. இந்த பார்ட்னருக்கு வேணுங்கிற அந்த மரியாதையோ கௌரவமோ, இல்லை இவங்க விரும்புகிறத நீங்கள் செய்யாததோ, இல்லை இவங்க செய்ய வேண்டான்னு சொல்கிறத நீங்கள் கட்டாயமாக செய்கிறதோ, ஏதோ ஒரு விதத்தில் அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுனால அவங்களோட இமோஷனலாக நீங்கள் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க உறுதியாக நம்புறதுனால எந்த இடத்துல அவங்களோட இமோஷன்ஸுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்குதோ, எந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான மரியாதையும் அன்பும் அங்கீகாரமும் கிடைக்குதோ அந்த நபர்கிட்ட அவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் அவங்க எதிர்பார்க்கறது ஒரு இமோஷனல் இன்டிமசி மட்டும்தான். அடுத்தது செக்ஷுவல் இன்டிமசி. ஒரு பார்ட்னருக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற தாம்பத்தியமும் வேறு விதமானது, வேறு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொண்டது. ஆனால் அதே சமயத்தில் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றியோ இல்லை தேவைகளை பற்றியோ சரியாக டிஸ்கஸ் பண்ணாமல் போகிறதும், அதுக்கு உண்டான குவாலிட்டி டைமை இவங்க டெடிகேட் பண்ணாமல் போகிறதும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனாலேயே இந்த செக்ஷுவல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக அவங்க இன்னொரு பார்ட்னரையோ இல்லை இன்னொரு அஃபேரையோ தேடி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சைல்ட்ஹுட் ட்ராமா. யாராவது ஒரு பார்ட்னருக்கு குழந்தை பருவத்திலேயே அவங்க இந்த மாதிரி சம்பவங்கள் அவங்க குடும்பத்தில் பார்த்துருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது பார்த்துருக்கலாம், இல்லை இவங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு அன்போ அங்கீகாரமோ குழந்தை பருவத்தில் கிடைக்காததுனால அதை இவங்களோட கல்யாணம் பண்ண பார்ட்னர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது அங்கேயும் கிடைக்காம போகும்போது வேறு யார்கிட்டையாவது ஒரு இமோஷ்னலாக அந்த ஒரு நீடு அவங்களுக்கு தேவையாக இருக்கும்போது அந்த ஒரு இமோஷ்னல் நீடுக்காகவும் ரெஸ்பெக்டுக்காகவும் கமிட்மெண்ட்டுக்காகவும் மட்டுமே அந்த அஃபேர் வைக்கும்போது அதில் செக்ஷுவல் நீட்ஸுங்கிறது கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு இமோஷனல் இன்டிமசி அளவுக்கு அதிகமாக இருக்கும். சில சமயங்களில் இது செக்ஷுவல் நீட்ஸை நோக்கி போகாமல் கூட இருக்கும். இந்த சோல்மேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இவங்க அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருப்பாங்க. என்ன வேறு யாருமே புரிஞ்சுக்கல, இவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. 4வது, தன்னோட பார்ட்னர் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க, இவங்க வேண்டான்னு சொல்ல விஷயத்தை அவங்க பண்ணிட்டாங்கனாலோ, இல்லை இவங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிட்டாங்கனாலோ அந்த கோபத்தில் அந்த வெஞ்சன்ஸ் காட்டுறதுக்காகவும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவும் சீட் பண்ணுறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இவங்களை நம்ம ரிவெஞ்ச் சீட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான நபர்கள் அவங்களோட பார்ட்னரை இமோஷ்னலாக டார்ச்சர் பண்ணணும், கஷ்டப்படணும், என்னோட வலி என்ன வேதனை என்னன்னு உனக்கும் புரியணும் அப்படிங்கிற அந்த ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்காக மட்டுமே இது எடுக்கிறதுனால இவங்க இந்த அஃபேர்லையுமே பெர்மனண்ட்டாக இருக்க மாட்டாங்க. பட் த சேம் டைம் எப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் ஒரு அஃபேர் வச்சுட்டு அவங்க ஒரு 30 to 60 இல்லைனா 90 டேஸ்க்குள்ளே அந்த அஃபேரை பிரேக்கப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு அஃபேருக்குள்ளே போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இவங்க தான் ரிவெஞ்ச் சீட்டர்ஸ். இன்னொரு கேட்டகரி இருக்காங்கங்க, அவங்க பெருசாக காரணம்னு எதுவும் இருக்காது, ஆனால் அவங்களுக்கு அந்த அட்வென்ச்சர் அந்த த்ரில் பிடிக்கும். ஒரு புது ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது அந்த 30லேருந்து 60 நாளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹனிமூன் பீரியட்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அவங்களோட அட்ரினலின் ரஷ் நிறைய இருக்கும், அது ஒரு அப்படியே அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த த்ரில் அவங்களுக்கு பிடிச்சதுனால அதுவும் டுவர்ட்ஸ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போகாமல் அந்த த்ரில்லுக்காக மட்டுமே அந்த அனுபவத்துக்காக மட்டுமே அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கும் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதை நம்ம சோஷியல் சீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கும் ஜென்ரலா செல்ஃப் எஸ்டீம் சுய கௌரவமும் சுய மரியாதையும் குழந்தை பருவத்திலேருந்தே கிடைக்காத ஒரு காரணத்தினால கூட அது திரும்ப திரும்ப அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக வேற வேற ரிலேஷன்ஷிப்குள்ள அந்த த்ரில் நோக்கி அந்த அட்வென்ச்சர் நோக்கி போயிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அடுத்தது ஆன்லைன் சீட்டர்ஸ். இவங்க வந்து எப்படின்னா, இவங்களுக்கு அந்த பார்ட்னர் யாருன்னு கூட தெரியாது, யார் கூட அஃபேர் வச்சுருக்காங்கன்னு கூட தெரியாது, எல்லாமே பொய், எல்லாமே மாயை தான். ஆனால் அவங்க கூட பேசுகிறதும், அவங்க எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அவங்க கூட பேசுகிறதும், சேட் பண்ணுறதும், அவங்க கூட ஆன்லைனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் மட்டுமே இவங்களுக்கு அந்த ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்க இந்த வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த அஃபேர் முழுசாக பொய்யை மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு அஃபேர் தான். அடுத்தது ஈகோயிசம்னால ஒருத்தவங்க சீட் பண்ணுறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், உதாரணத்துக்கு அந்த பார்ட்னர் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருக்கும்போது, நார்சிசிஸ்டிக்காக இருக்கிறவங்களோ இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்களோ அந்த ஒரு வைராகியத்தை காமிக்கிறதுக்கும் தன்னோட திமிரு காமிக்கிறதுக்கும் அந்த ஈகோயிசத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக மட்டுமே நிறைய ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு போகிற ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயுமே இதே அந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிற அந்த ஈகோயிசமையே அவங்க வெளிப்படுத்துறதுனால எந்த ரிலேஷன்ஷிப்லையுமே அவங்களால பர்ஃபெக்டாக இருக்கவும் முடியாது, ஹாப்பியாகவும் இருக்க முடியாது. ஸோ இவ்வளோ விதமான சீட்டிங்ஸும் இவ்வளோ விதமான பேட்டர்ன்ஸும் இருக்குது அப்படின்னா நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது எல்லா விதமான சீட்டிங்லையும் அஃபேர்லையும் இருக்கிற 3 விஷயங்கள். ஒன்று, அவங்களுக்கு வீட்டில் அந்த குவாலிட்டியாக அந்த உணர்வு ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகாதது. 2வது, உடல் ரீதியாக அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாதது. 3வது, அவங்க எதிர்பார்க்குற மரியாதையும் அங்கீகாரமும் அவங்களுக்கு அந்த குடும்ப நபர்கள் கிட்டேருந்து கிடைக்காதது. இதை தவிர அந்த அட்வென்ச்சருக்காக த்ரில்லுக்காக போகிறவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நம்மளால் என்ன விஷயங்கள் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல உங்கள் பார்ட்னர் இந்த மாதிரி சீட் பண்ணுறாங்க இல்லை அஃபேர் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். இதை யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு தெரியாது. மனசில் இருக்கிற அந்த வலி வேதனை எல்லாம் பல மடங்காக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. இது எல்லாமே அப்சல்யூட்லி நார்மல் இமோஷன்ஸ் தான். அதுவும் குறிப்பாக ஆண்கள் இந்த மாதிரி சீட் பண்ணும்போது அந்த மனைவி யூஸ்வலாக அந்த ஆண் மட்டும்தான் தன்னோட உலகம்னு இருக்கிறவங்களுக்கு இவரே இந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அந்த வலியும் வேதனையும் நிறைய பரிமாணங்களில் உங்களை நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணும். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது, குழந்தைங்ககிட்டையும் கவனத்தோடையும் அன்போடையும் இருக்க முடியாது. ஸோ எல்லாமே நம்மளோட டோட்டல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதிலே நம்ம எப்படி வெளியில் வர முடியும், இது எப்படி நம்ம சரி பண்ண முடியும், இதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கன்ஃபார்ம்டாக இது வந்து சீட்டிங் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, முதல்ல சில பேருக்கு ஆணோ பெண்ணோ ஃப்ளர்ட் பண்ணுறது ஒரு சும்மா ஒரு ஹாபியாக ஃபன்னாக கூட சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே அளவுக்கு மீறி போகும்போது ஒரு குடும்பத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும்போது அது ஒரு நெகட்டிவ் விஷயமாக மாறிடும். ஸோ இது வந்து ஃப்ளர்ட் தானா இல்லை சும்மா ஒரு ஜாலிக்காக இவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தூரத்துலேருந்து முதல்ல ஒத்து கவனிங்க. இல்லை இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தான், இது சீட்டிங் தான் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக தெரியுது அப்படின்னா உங்களோட இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆயிட்டு அதுக்கெல்லாம் கொஞ்சம் காம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக யோசிங்க. இந்த 3 விஷயத்தில் நான் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேன்னா அவருக்கு தர வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு தர வேண்டிய அங்கீகாரம், அவங்களுக்கு தர வேண்டிய அன்பும் உடல் ரீதியான தேவைகளும் குவாலிட்டியாக என்னால் கொடுக்க முடியலையா, இந்த விஷயங்களை நான் கொடுக்காம வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் காம்பன்சேட் பண்ணிட்டேனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். அதை சரி பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் மென்டலி காம் டவுன் ஆனதுக்கப்புறம், நீங்கள் கொஞ்சம் கம்போஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் கணவரோட முதல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண தொடங்குங்க. ஒரு குவாலிட்டியான டைம், ஒரு நாளைக்கு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒரு குவாலிட்டியான டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அந்த டைமில் நீங்கள் பண்ணக்கூடாத 2 விஷயங்கள், ஒன்று முடிஞ்சு போன விஷயங்களை திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ணுறது, நெகட்டிவான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது. 2வது அவரை பற்றியோ இல்லை அவர் குடும்பத்தினரை பற்றியோ ஸ்ட்ரெயிட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இது யாருக்குமே இஷ்டம் இல்லாத ஒரு விஷயம். இதெல்லாம் ஒருத்தவங்க மேலே நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம டைம் பார்த்து அவங்களும் மென்டலி ரெடியாக இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகளை ரொம்ப ஜாகிரதையாக நம்ம வடிவமைச்சு அவங்கக்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அந்த டிஸ்கஷனும் நல்லா தான் போகும். ஆனால் முக்கால்வாசி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த படப்படப்புலையும் அந்த டென்ஷன்லையும் தேவையுள்ள வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து நம்ம கத்தி அழுது இமோஷனல் ட்ராமா மாதிரி ஆக்குறதுனால போக போக நம்மக்கிட்டேருந்து ஒரு டிட்டாச்மெண்ட் இன்னொரு பார்ட்னருக்கு வந்துடுது. ஸோ இதெல்லாம் நடக்காமல் நீங்கள் முதல்ல உங்களை கம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உங்கள் பார்ட்னர்கிட்ட, இல்லை நான் இந்த மாதிரி பார்த்தேன், இது நீங்கள் உண்மையிலேயே அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அஃபேரா, இல்லைனா என்ன ஏதாவது கஷ்டப்படுத்துறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை நமக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளால் சரி பண்ண முடியுமா, நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமா அப்படின்னு பொறுமையாக பேசி பாருங்கள். இது வந்து ஒரே டிஸ்கஷன்லையோ இல்லை ஒரே மீட்டிங்லேயோ சரியாகிற விஷயம் கிடையாது. இது கொஞ்ச நாளாக நடந்த டேமேஜ்னால தான் இந்த மாதிரி ஒரு அஃபேர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது அது எல்லாத்தையும் சரி பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக பொறுமையாக காமாக நீங்கள் டீல் பண்ணும்போது கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில்
ஒரு பார்ட்னர் சீட் பண்ணிட்டாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கூட உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவங்க கூட வாழணுமா இல்லை பிரிஞ்சு போகணுமாங்கிறது கம்ப்ளீட்டாக உங்களோட முடிவு. இதில் தலையிடுறதுக்கு வேறு யாருக்குமே அனுமதி கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரியறது ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் மாதிரி தெரிஞ்சாலும் பிரச்சனைகள் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. நீங்கள் தனியாக நின்று எல்லாத்தையும் போராட முடியுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் அலசி பார்த்து தான் இந்த முடிவை நீங்கள் எடுக்க முடியும். அதனால தான் உங்களுக்கான இந்த முடிவை வேறு யாருமே எடுக்க முடியாது, நீங்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். பொறுமையாக திங்க் பண்ணி பார்த்து நீங்கள் முடிவெடுங்க. உங்களால் தனிப்பட்ட முறையில் இந்த முடிவை எடுக்க முடியலன்னா ட்ரஸ்ட் வர்த்தியாக நம்பகத்தன்மையோடு இருக்கிற ஒரு நல்ல நண்பன்கிட்டையோ தோழிக்கிட்டையோ கண்டிப்பாக உதவி கேளுங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணும்போது எங்கே நம்ம எதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை நம்மளால் திரும்ப வீட்டில் கொண்டு வர முடியும். எல்லா குடும்பமும் அழகாகவும் அன்பாகவும் அமைதியாகவும் இருக்கும்போது அதுலேருந்து வர குழந்தைகளும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்கன்னு திரும்ப திரும்ப நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ உங்கள் குடும்பத்தையும் கண்டிப்பாக அழகாக ஆக்க முடியும். மனம் தளர்ந்துடாதீங்க, ஒரு ஓப்பன் டிஸ்கஷனுக்கு ரெடி ஆகுங்க. நீங்களும் மென்டலி ஸ்ட்ராங்காக இருங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆல் தி பெஸ்ட்.